வணக்கம். நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026-2027 கடக லக்னத்துக்காக நாம இப்ப பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியுங்க. இப்ப நம்ம குரு பெயர்ச்சிக்கான கடக லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நல்ல வைப்ரேஷன்ஸை கொடுக்குதுங்கிறத பார்க்கலாங்க. இப்ப கடக லக்னத்துக்கு நம்ம குரு பெயர்ச்சிங்கிறது நம்ம ஜாதகர், அதாவது நீங்க முயற்சி பண்ணாதான் அது சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்றீங்க, அதுக்கு நீங்க தான் சுய முயற்சியில இறங்கி அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க பண்ணணுமே தவிர ஃப்ரெண்ட்ஸ சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறதோ இல்ல அப்பா அம்மாவை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறதோ இல்ல வேற ஒருத்தர் மூலமா இந்த முயற்சியை நம்ம சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நமக்கு கூடி வராதுங்க. நீங்களே களத்துல இறங்கி முயற்சி பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வரன் பாக்குறாங்க, பெண் பார்க்கறாங்க அப்படின்னா நீங்களே இறங்கி பெண் தேடினா பெண் கண்டிப்பா கிடைக்குங்க. மற்றவர்களோட முயற்சினால உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா கிடைக்குமான்னு கேட்டா இல்லைங்க. நீங்க சொந்த முயற்சியில இறங்கி அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு நீங்க தேடினீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான முயற்சியும் ஈடேறுங்க. சோ சுய முயற்சி அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சோ எந்த ஒருத்தரும் நம்புறத விட தன்னை நம்பி இறங்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுடைய பேரை நீங்க ஒரு அடையாளப்படுத்தி காட்டலாங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்துக்குமே செலவு செஞ்சாவது இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீருவேன் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருங்க. இப்போ இந்த காலகட்டத்துல செலவுகள் கண்டிப்பா இருக்கும், நல்ல செலவுகளா இருக்கும். ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நீங்க நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. சோ இதை கொஞ்சம் நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் எனக்கு குழந்தை இல்லை, நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஏற்கனவே இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் காதலிக்கிறீங்க, அதை திருமணத்துல கூட்டிட்டு போய் முடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. காதல் கை கூடி வர்றதுக்கும் இது நல்ல காலம் தான். காதலிச்சிட்டு இருக்கேன், நான் திருமண வாழ்க்கை கூட என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணாலும் அது நல்லபடியா முடியறதுக்கான காலகட்டமும் இந்த காலகட்டங்க. சோ காதலுக்கும் சரி காதல் திருமணத்துக்கும் இது நல்ல காலகட்டங்க. இந்த காலகட்டத்துல நமக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட், குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குதுங்க. குலதெய்வத்துக்காக ஏதாவது வேண்டுதல் இருக்குது, நான் நிறைவேற்றாம ரொம்ப நாள் இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல குலதெய்வ வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்றிக்கலாங்க. இதுக்கு நமக்கு சாதகமான காலகட்டமா இருக்குதுங்க. நான் அரசியல் துறையில இருக்கிறேன், நான் அரசியல்ல கொஞ்சம் நல்லபடியா முன்னேற்றம் இல்லாம இருக்குது, ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா அரசியல்ல நம்ம முயற்சி பண்ணா சக்சஸ் ஆகுங்க. அதே மாதிரி நான் சினிமால இருக்கேன், சோ சினிமால எனக்கு நல்ல பட வாய்ப்புகள் வரல, நல்ல ஒரு டைரக்ஷன் வாய்ப்புகள் வரல அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணா கண்டிப்பா அதுல கிடைக்குங்க. அதாவது சினிமா துறையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா சோ நீங்க அந்த போற இடங்கள்ல நல்ல குவாலிட்டியான கதைகளையும் படங்களையும் தேர்வு செஞ்சு நடிக்கும் போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லா கிடைக்குங்க. சோ வாய்ப்புகள் நீங்க தேடி போங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதுல உங்களுடைய ஜாதகத்தினுடைய செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்குங்க. நெக்ஸ்ட் நான் ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறேன், என்னால இன்னும் முடிக்க முடியல, நான் ஆராய்ச்சி கல்வி ரிசர்ச் கோர்ஸ் நம்ம என்ட்ரி போடலாமான்னு கேட்டா கண்டிப்பா யூனிவர்சிட்டியில போடலாங்க. கண்டிப்பா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்குங்க. ரிசர்ச் கோர்ஸ் ஏதாவது முடிக்காம இருந்தா கண்டிப்பா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நாம கொஞ்சம் அதுல ஸ்டெப் எடுத்தோம்னா கொஞ்சம் முன்னேற்றம் வருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்கான காலகட்டம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் திறமையை வளர்த்துக்கிறதுக்கான காலகட்டம் தான். சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காலகட்டம் கிடையாது. 2ஆம் பாவகத்துல குரு எந்த வகையிலும் நமக்கு சப்போர்ட் இல்லைங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி A to Z தெரிஞ்சுக்குங்க, திறமையை வளர்த்துக்குங்க, அதுக்கு சாதகமான காலகட்டங்க. அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம பிளான் கரெக்டா இருக்குங்க. புத்திசாலித்தனம் செயல்படக்கூடிய காலகட்டம். சோ
உங்களுடைய பிளான் வந்து கிளியர் கட்டா இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ உங்களுடைய பிளான் நல்லா இருக்கு, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் நல்லா இருக்குதுங்க. ஸோ இதை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, க்ரோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எனக்கு தொழில் வந்து நான் ஆல்ரெடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. இப்ப தொழில் வந்து நஷ்டமாகல, ஆனா வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஐடியலாவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் க்ரோ ஆகுறதுக்கு கொஞ்சம் கம்மி தாங்க. நீங்க அந்த தொழில்ல இன்னும் நீங்க எதெல்லாம் கத்துக்காம இருக்கிறீங்களோ அதெல்லாம் கத்துக்கக்கூடிய காலகட்டம். சோ தொழிலை வந்து நீங்க ஓட்டுங்க, எக்காரணத்தை கூட நிப்பாட்ட வேண்டாம். ஆனா தொழில்ல நீங்க டெய்லி புதுசு புதுசா நீங்க கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய இருக்கும். சோ அதுக்குதான் இந்த காலகட்டங்க. சோ தொழில் க்ரோ பண்றதை விட அதுக்கான திறமைகளை வளர்த்தி கத்துக்கிறதுக்கான காலகட்டங்க. சோ இப்ப நீங்க அதற்கான முயற்சி நீங்க பண்ணுங்க. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லா இருக்குதுங்க, காதலுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழில் பார்ட்னர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள் இவங்க எல்லாமே நமக்கு சாதகமா வரக்கூடிய காலகட்டங்க. நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க, பார்ட்னருடைய சப்போர்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளுடைய சப்போர்ட் இருக்குதுங்க. அவர்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேட்கலாம். அவர்கிட்ட மனக்கசப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசினா 2 பேரும் ஒற்றுமை ஆயிரலாங்க. சோ தந்தை வழி உறவுகள் நல்லா இருக்குதுங்க. ஏதாவது புனித யாத்திரைகள் போகணும்னு நீங்க விருப்பப்பட்டு ரொம்ப நாளா தடங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா புனித யாத்திரைகள் போலாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும், நான் வெளிநாட்டுல போயிட்டேன் ஆனா படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமா இருக்குன்னா இந்த காலகட்டம் வெளிநாட்டு கல்விக்கு நல்ல காலகட்டங்க. ஸோ இப்போ வந்து வெளிநாடு போய் படிக்கலாம், அங்க இருக்கக்கூடிய படிப்புகளை டெவலப் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட், ஆன்மீகம் இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. ஸோ இதுல ஏதாவது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆன்மீகமோ அது சார்ந்த ட்ரஸ்ட்டுகளோ கோயில்களோ டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது நல்ல காலகட்டங்க, நம்ம டெவலப் பண்ணலாங்க. நம்ம நாளைக்கு சிம்ம லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. நன்றிங்க.